ஹாய் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் வீலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் ரொம்ப டேஸ்டியான அண்ட் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் பன் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி டின்னருக்கு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டனால இப்போ நான் ஸ்வீட் பன் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ரொம்பவே ஈஸியான இந்த ஸ்வீட் பன்ஸை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.25 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இன்னொரு குட்டி பவுலில் 1/2 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மிக்சரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி ஜஸ்ட்டு வார்மாக இருந்தால் போதும். ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாமல் செத்து போயிடும். தண்ணி லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்டான மாவு கிடைக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ மாவு இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இந்த மாவு மேலே நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போது தான் நமக்கு டாப் லேயர் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம மாவை 1 ஹவருக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ ஈஸ்ட் நல்லா ப்ரூஃப் ஆகி மாவு டபுள் த குவான்டிட்டி ஆகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். அது வரைக்கும் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த ஸ்வீட் பன்ஸோட கஸ்டர்ட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கஸ்டர்ட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் கிடைக்கலனா நீங்கள் நார்மல் பாலே ஆட் பண்ணலாம். பட் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் இந்த பாலில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாம் சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ திரும்பவும் வெனிலா எசன்ஸ் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம இதை ஸ்டவ் டாப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கம்மி ஹீட்டில் கொஞ்சம் திக்கான மிக்சராக இது மாறுற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு 3 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கஸ்டர்ட் ஃபில்லிங் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த கஸ்டர்ட் ஃபில்லிங் இப்போ நல்லா ஆறணும். நல்லா கூலாக ஆகிற வரைக்கும் இதை ஆற விட்டுருங்க. அண்ட் இன்னொரு சைடு நம்ம மாவு பார்த்திங்கன்னா 1 ஹவரில் நல்லா ப்ரூஃப் ஆகி நல்லா பெருசாயிடுச்சு. இப்போது இதை ஒரு பஞ்ச் பண்ணி அகைன் ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால மாவு இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும். அண்ட் நம்மளோட பன்ஸும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அடுத்ததாக நான் இதை சின்ன சின்ன போர்ஷன்ஸாக பார்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட கஸ்டர்ட் ஃபில்லிங் ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் ஆகி ஃபில் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. அண்ட் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பன்ஸில் ஃபில் பண்ணும்போது வெளியே ஸ்பில் பண்ணாமல் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ ஸ்வீட் பன் செய்கிறதுக்கு மாவு ரோல் பண்ணுறதுக்காக நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறேன். அண்ட் தென் ஒவ்வொரு போர்ஷன் மாவாக எடுத்து நான் ரோல் பண்ண போகிறேன். இதை நம்ம மீடியம் திக்னஸில் ரோல் பண்ணால் போதும். ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிட்டோன்னா நமக்கு சீல் பண்ணுற ஸ்டேஜில் கஷ்டமாயிடும். இப்போது நம்ம கஸ்டர்ட் ஃபில்லிங்கை மாவோட சென்டர் போர்ஷனில் வச்சிடலாம். இப்போது எல்லா எண்ட்ஸையும் சேர்த்து கஸ்டர்ட் ஃபில்லிங் வெளியே ஸ்பில் ஆகாத மாதிரி நல்லா கேர்ஃபுல்லாக சீல் பண்ணிடணும். ஃபில்லிங் ரொம்ப அதிகமாக வைக்காமல் சென்டரில் மட்டும் வர்ற மாதிரி வச்சோன்னா நம்ம ஸ்பில் ஆகாமல் ஈஸியாக சீல் பண்ணிடலாம். ஃபைனலாக இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சீல் ஆகும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஃபில் பண்ணி சீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி பன்ஸ் மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டர் யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ஆயிலை விட ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டவாவில் பேக் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி கேஸ்ட் அயர்ன் டவாவில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ பன்ஸ் எல்லாம் டவாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இந்த பன்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக பேன் மேலேயே வச்சிடலாம். பன்ஸ் எல்லாம் தவா மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். எல்லாமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 10 to 12 மினிட்ஸ் குக்காக விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எல்லா பன்ஸையும் இந்த மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு சைட் குக் பண்ணிடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பரான ஸ்வீட் பன்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட இந்த பன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் பன்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ ஜாக்கை கூட்டிகிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஜாக் ப்ளே ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. நாங்கள் இப்போது கடைக்கு போய் கேண்டி வாங்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே. டென்மார்க்கில் ஃப்ரைடேஸ் ஆனால் கேண்டிக்கெலாம் ஆஃபர் போடுவாங்க. ஸோ பசங்க எல்லோரும் ஃப்ரைடேஸ் ஆனால் நிறைய கேண்டி வாங்கிட்டு போவாங்க. கேண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேண்டி செக்ஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டீஸ் வச்சுருக்காங்கன்னு. இது எல்லாமே நிறைய ஃப்ளேவர்ஸில், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் நமக்கு கிடைக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சடாக அசார்ட்டடாக எடுத்துகிட்டு அதை வெயிட் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் க்ளவுஸ் வச்சுருக்காங்க. அண்ட் பக்கத்துலவே பிளாஸ்டிக் கவர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கேண்டீஸ்லாம் எடுக்கணும். இது கொரோனா வைரஸ் வந்தனாலன்னு கிடையாது. எப்போவுமே இங்கே கேண்டி செக்ஷனில் இதுதான் ப்ரொசீஜர். இந்த கேண்டீஸை டென்மார்க்கில் ஸ்லிக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கம்மி பேர் மாதிரி இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி கேண்டியை ரப்பர் முட்டாயின்னு சொல்லுவோம். ஸோ ஜாக் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச கேண்டியெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் அருண் அதையெல்லாம் பிளாஸ்டிக் பேக்கில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கேண்டீஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷேப்ஸில் கிடைக்கும். ஸோ இதை வாங்குறதே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி தான். ஸோ இந்த கேண்டி பார்த்திங்கன்னா பாம்பு ஷேப்பில் இருக்குது. அண்ட் ஜாக் இதையும் சேர்த்து சூஸ் பண்ணியிருக்கான். தேவையான கேண்டீஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போது இதை வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டியை மேலே வச்சுட்டோன்னா நமக்கு இது எவ்வளோ வெயிட் இருக்கோ அது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டிக்கரை நம்ம எடுத்து இந்த பேக் மேலே ஒட்டிடணும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பில்லிங் பண்ணும்போது இதை காமிச்சிட்டோன்னா இதை ஸ்கேன் பண்ணி நம்ம பில் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போது ஸ்வீட் பன் சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. ஜாக்குக்கு இந்த பன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் தட்டோடு கேட்குறான். அண்ட் இப்போ அப்பாவுக்கு கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. ஸோ அப்பா கிட்ட உள்ள பன்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். இந்த பன்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். அண்ட் இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் மைதாக்கு பதிலாக நீங்கள் இதில் ஹோல் வீட் ஆட்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.